ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு த ஸ்டோரி டெல்லர். மெயின் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கான்டெக்ஸ்ட். ஒரு மியூசிக் டைரக்டர் தான் போடுற பாட்டு அந்த படத்தில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அந்த படத்தை தாண்டி நீங்கள் வேறு எதுக்காவது ஃப்யூச்சரில் அதை யூஸ் பண்ணணும்னா என்னோட பெர்மிஷன் வேணும், என்னோட காப்பிரைட் சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் இந்த காப்பிரைட். இந்த விஷயத்தை ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் ஒவ்வொரு மாதிரி அணுகுறாங்க. இந்த விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவரோட சாங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அவர் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க லிட்டரலாக. ஆனால் உண்மையாகவே என்ன நடக்குது, ஏன் அவர் பண்ணுறது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டது 96 படம். 96 படம் 96ல் நடந்த காரணத்தினால 96ல் யாரோட சாங்ஸ் நிறையா போடுவாங்க, கண்டிப்பாக ராஜா சாரோடது தான். அப்படி ராஜா சாரோட மியூசிக்கில் வந்த ஜானகியம்மா பாடல்கள் எல்லாத்தையுமே அந்த ஜானு கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதை பற்றி மீடியாவில் ஒரு கேள்வி எழுப்பினப்போ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஹார்ஷான ஆன்சரை ராஜா சார் சொன்னார். ஒரு மனுஷனை நீ எப்படி கெட்ட வார்த்தை திட்டினா கூட அந்த இன்னொருத்தர் திருப்பியும் கெட்ட வார்த்தையில் திட்டிடுவாங்க. ஆனால் ஆண்மை இல்லாத தனம் அப்படிங்கிற ஆங்கிளில் பேசினா யாராக இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. கண்டிப்பாக இதை எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தோம் தான் ஒரு படத்தில் கமிட் ஆகும்போது மற்ற பழைய பாடல்கள்லேருந்து எந்த பாட்டும் என் படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் தைரியம் இல்லை. ஒரு 2 டைம் நேஷ்னல் அவார்ட் வின்னிங் மியூசிக் கம்போசர் ஜிவி பிரகாஷ் கூடவா இதை சொல்லியிருக்க மாட்டார். ரீசெண்டாக இந்த விஷயத்தில் பயங்கரமாக ஹைலைட் ஆனது 2 படம். ஒன்று ஏப்ரலில் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி, இன்னொன்று ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டூடு. இந்த 2 படத்து மேலேயும் என் பாட்டை எனக்கு தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ராஜா சார் கேஸ் கொடுத்துருக்காரு. 2 கேஸ்லையுமே அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இந்த 2 அக்கேஷன்ஸ்லையுமே அவங்க யூஸ் பண்ண சாங்கை ரிமூவ் பண்ண சொல்லி ஜட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. இதில் என்ன பியூட்டினா, இந்த 2 படத்துக்கும் ஒரே ப்ரொடியூசர் தான். தெலுங்குல மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கிற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த 2 படத்துக்கும் ப்ரொடியூசர். குட் பேட் அக்லிலேயே இந்த பாடத்தை கரெக்டாக அவங்க கற்றுட்டு இருந்திருந்தாங்கன்னா டூட் படத்தில் இதே தப்பை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. திருப்பி அவங்க சைட்லேருந்து முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த பாடல்களை நாங்கள் ஆல்ரெடி அந்த லேபிள் கம்பெனிகிட்டேருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு. அதுதான் அந்த காப்பிரைட் இஷ்யூ தெளிவாக இருக்கு, இங்கேயும் சொந்தம் அங்கேயும் சொந்தம் அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். இந்த விஷயத்த சட்ட ரீதியாக அணுகிறது ஒரு பக்கம், தார்மீக ரீதியா ஒரு பாடலை உருவாக்குறது ஒரு தாய் தன்னோட குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டருக்கு 80 வயசுக்கு மேலாச்சு. அந்த மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு போய் ஒரு சால்வையை போத்தி, ஐயா இந்த பாடல்களை உங்கள் படத்துலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு. எத்தனையோ படத்துக்கு ஃப்ரீயாக மியூசிக் போட்டிருக்காருன்னு நிறையா ப்ரொடியூசர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் சட்ட ரீதியாக தான் போவேன், நான் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? இத்தனைக்கும் டூட் படத்துக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அந்த கருத்த மச்சான் சாங்கை அந்த கல்யாண இடத்துல போடுறது தான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆன அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த சாங்கு ரீல்ஸில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பெரிய ஈகோ அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து பார்த்தோம்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்தில் கமிட் ஆகும்போது இந்த படத்தில் பழைய பாடல்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த மியூசிக் டைரக்டரே போய் கமிட் பண்ணிக்கோங்க, எனக்கு அது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ஏன் தெரிய வர மாட்டேங்குது. சரி ஓகே, இருக்கவே இருக்கானுங்க குட்டி குஞ்சான்ஸ் 2K கிட்ஸு, இந்த பாட்டு இந்த படத்தில் வந்துச்சுன்னா இவர் தான் மியூசிக் போட்டிருக்காருன்னு நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க போல. அதுவும் குட் பேட் அக்லிலாம் ஜிவி பிரகாஷ் போட்ட பாட்டு என்னமோ 2-3 தான். ஆனால் படத்தில் வர்றது 7-8 பாட்டு. அதில் இளமை இதோ இதோ, புலி ஆளுமா டோலுமான்னு எல்லாமே பழைய பாட்டு தான். இதுக்கு எதுக்கு நேஷனல் அவார்ட் வின்னிங் கம்போசரை அந்த படத்தில் கமிட் பண்ணணும்? அதுக்கு பழைய பாடல்களே வச்சு அப்படியே ஒரு தொகுப்பாக கொடுத்துட வேண்டியதானே. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி யூஸ் பண்ணுறவங்க யாருமே ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸை பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லையே, இந்த கைதி படத்தில் வர ஜும்பலக்கா அப்புறம் ஜெயிலரில் வர அந்த 2-3 சாங்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஏஆரோட பழைய சாங்ஸை எடுத்துகிட்டு வர்ற காஸ்ட்டுக்கு அவரையே கமிட் பண்ணி அவர்கிட்டயே புது சாங்ஸ் வாங்கிடலாம் போல, அந்த அளவுக்கு காஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். கூலி படத்தில் நிறையா பேரோட நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த விண்டேஜ் சாங்குங்கிற பேர்ல ஒரு சாங்கை கிண்டி வச்சிருந்தாங்கல்ல, அதை யாரும் மதிக்கல. கண்டிப்பா இனிமே லோகேஷ் இந்த மாதிரி ஒரு சாங்கை யூஸ் பண்ண மாட்டாருன்னு நம்புறேன். அதே மாதிரி குட் பேட் அக்லியும் பார்த்து பயங்கரமா டயர்ட் ஆயிட்டோம். எத்தனை சாங்குடா பழைய சாங்கை யூஸ் பண்ணுவீங்க, புதுசா கம்போஸ் பண்ணுங்கடா அப்படின்னு. டைரக்டருங்களா பார்த்து இந்த ட்ரெண்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சாதான் உண்டு. டியர் யங் மியூசிக் டைரக்டர்ஸ், ஒரு படத்துல நீங்க கமிட் ஆயிட்டீங்கன்னா அந்த படத்துல இருக்கிற எல்லா மியூசிக் பிட்டும் என்னோடதாக தான் இருக்கணும், நான் தான் அதை ஓன் பண்ணணும், யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருங்க. அதுதான் ஆல்ஃபா. 2024 தமிழ்நாட்டிலே ஓடின மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மஞ்சுமல் பாய்ஸ் தான். என்னமோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த படம் ஓடினதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் கண்மணி அன்போடு சாங் அப்படின்ட்டு. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட வச்சதே அந்த பாட்டாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த பாட்டுக்கும் நான் கம்பெனி லேபிளில் காசு கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சார்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல்
இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. அவர் எவ்வளோயா காசு கேட்டுற போறாரு? நீ போய் காலில் விழுந்து ஐயா அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஃப்ரீயாவே தான் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கிரியேட்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்காம நீ மியூசிக் லேபிள்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறது எந்த அளவுக்கு நியாயம்? ராஜா சாரோட லீகல் டீமுக்கு என்னோட சஜஷன், நான் ஜோக்குக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, சீரியஸா தமிழ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தயவு செய்து சென்சார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் கோர்ட்ல ஸ்டே வாங்குங்க. ஏன்னா 3ல் ஒரு படத்துல ராஜா சாரோட சாங்கை யூஸ் பண்றாங்க, அதுவும் வித்தவுட் பெர்மிஷன். இந்த டூட் படத்தை எடுத்துக்குவோம். படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழிச்சு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அந்த படம் ஹிட் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஆல்ரெடி பார்க்க வேண்டிய லாபத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்ப அந்த சாங்கை ஓடிடில இருந்து தூக்குனா அவங்களுக்கு என்ன பெரிய நஷ்டம் இருக்க போகுது? இதுவே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இதை கரெக்டா பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. அதுக்காக தான் சொல்றேன், இது எவ்வளவு தூரம் பாசிபிள்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஃபிலிம் ஃபெடரேஷன்ல போய் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இளையராஜா சார் கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வந்தா தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். சப்போஸ் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருந்தா நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அந்த விஷயம் எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணுங்கிறத நீங்க ஒரு கிளைமா வைங்க. இந்த டூட் படத்துல இருந்து இந்த கருத்த மச்சான் சாங்கை ரிமூவ் பண்ணா ஒரே ஒரு ஆள் பயங்கர சந்தோஷத்துல இருப்பாரு. வேற யாரு? நம்ம சாயா பேங்கர் தான். ஏன்னா அந்த பிட்டுக்கும் ஊரும் பிளட்டோட வேற ஏதாவது வெர்ஷன் பிஜிஎம் போடலாம் அப்படின்னு தான். கருத்த மச்சான் ஊரும் பிளட் வெர்ஷன் இதோ உங்களுக்காக. Mixed by DJ Rajesh Madurai.